வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்தியன் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஜூலை 7 இன்று முதல் சேமிப்பு கணக்குகளுக்கு முழுமையான தள்ளுபடி கொடுக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சில திட்டங்களையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புகள் இந்தியன் வங்கி மட்டுமல்லாமல் வேறு என்னென்ன வங்கிகள் எல்லாம் இந்த அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க, இந்தியன் வங்கி இப்பொழுது புதிதாக என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியன் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இன்று முதல் அதாவது ஜூலை 7, 2025 முதல் அனைத்து சேமிப்பு கணக்குகளுக்கும் குறைந்தபட்ச இருப்பு தொகை மினிமம் பேலன்ஸ் பராமரிக்கும் கட்டணம் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் வங்கி சேவைகளை மேலும் அணுகக்கூடியதாகவும் எளிதாகவும் மாற்றுவதை நோக்கமாக வச்சிருக்கு. கனரா வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகியவையும் ஏற்கனவே குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்கிறதற்கான அபராதத்தை நீக்கி இருக்கக்கூடிய நிலையில இந்தியன் வங்கியும் தன்னுடைய மினிமம் பேலன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலையான வைப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்ஸட் டெபாசிட்ல பொதுமக்களுக்கு 2.80% 7.25% வரையிலும், மூத்த குடிமக்களுக்கு 3.30% 7.75% வரையிலும் வட்டி விகிதங்களை கொடுக்கறாங்க. தனிநபர் கடன்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் 9% தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடன்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தங்களுடைய தரமான உயர்கல்வியை பெறுவதற்காக இந்தியன் வங்கி கல்வி கடன்களையும் கொடுக்கறாங்க. அதற்கான வட்டி விகிதம் 7.80% 10.90 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தை அடமானம் வைத்து கடன் வாங்குவதற்கான வசதியையும் இந்தியன் வங்கி கொடுக்கறாங்க. அதற்கான வட்டி சதவீதம் 8.25% மற்றும் 8.75% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தையும் வச்சிருக்காங்க. இது இந்தியன் வங்கியின் SCSS திட்டம். மூத்த குடிமக்களுக்கு நிலையான வருமானம் மற்றும் அரசு ஆதரவுடன் பாதுகாப்பான முதலீட்டுக்கான வாய்ப்பையும் கொடுக்கறாங்க. மேலும் இந்தியன் வங்கி பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்காகவும் வழங்குகிறது. உதாரணமாக விவசாயிகளுக்கான நகை கடன் மற்றும் விவசாய விளைபொருள் விற்பனை கடன் போன்ற திட்டங்களும் உள்ளன. மக்களே, இந்தியன் வங்கி IND கிரீன் அப்படிங்கிற நிலையான வைப்பு தொகை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல எவ்வளவு முதலீடு செய்யலாம் அப்படின்னா, 1000 ரூபாய் முதல் 3 கோடி வரை முதலீடு செய்ய முடியும். இதற்கான முதிர்வு காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555 நாட்கள். இதன் மூலமாக உத்தரவாதமான ஒரு வருமானத்தை நீங்க பெற முடியும். IND கிரீன் திட்டத்தில் இந்தியன் வங்கி பொது குடிமக்களுக்கு 6.80% வட்டியையும், மூத்த குடிமக்களுக்கு 7.30% வட்டியையும் கொடுக்கறாங்க. அதுலயும் மிகவும் மூத்த குடிமக்களுக்கு 7.55% கொடுக்கறாங்க. இந்த திட்டம் நீண்ட கால முதலீட்டை விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்தியன் வங்கியின் இந்த அறிவிப்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.